வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான 90 நாட்களுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 90 நாட்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நாட்கள். ஏன்னா அடுத்தடுத்து பயிற்சிகள் வருது, உங்களுக்கு ஜென்மத்திலேயே அந்த சனி பகவான் வர்றது. அதனால இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த முக்கியமான இந்த 90 நாட்களில் மிக அதிவிரைவாக முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்க போகுது. நிறைய பேர் சொத்துக்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மாற்றத்திற்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு சில பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க. யாராவது ஜனவரி மாதம் நம்ம போய் பேசணும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுமூக தீர்வு ஏற்படுறதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே இந்த 90 நாட்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவுகளை கொடுக்க போகுதா அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடை கடைசி சொல்லியிருப்பேன், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப பயமுடுத்துறாங்க, மேடம் எங்களுக்கு ஜென்ம சனின்னா எங்களுக்கு மிக அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுத்துருமே அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குமே. இல்லைன்னெலாம் இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு இடம்பெயர்ந்து வர்றது கொஞ்சம் விரயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆஃப்டர் மார்ச்சுக்கு மேலே. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம 90 நாட்களில் என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு சில நோக்கங்களை நோக்கி பயணிக்கணும் இந்த மீன ராசி என்பர்கள். தொழில் செய்யவே தெரியாது இவனுக்கு, இவன்லாம் எதுக்கு தான் தொழில் செய்கிறானோ தெரியல அப்படின்லாம் அவமானங்கள் அசிங்கங்கள் நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னே கிடையாது. இந்த மீன ராசி என்பர்களுக்கு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றத அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவர்களும் மீனராசி என்பர்கள் தான். ஒருத்தரை பற்றி மைண்ட் ரீடு பண்ணணும்னா இந்த மீனராசி என்பர்களை விட வேறு யாருமே கை தேர்ந்தவர்கள் கிடையாது. அந்த அளவிற்கு மற்றவர்களை பற்றி மிக அதிபுத்திசாலித்தனமாக ஒரு உள்நோக்கி கிரகித்து கொள்பவர்கள் நீங்க மீனராசி என்பர்கள் தான். ஆனா அந்த கிரகிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். நம்மளை எல்லாருமே இவ்வளோ ஒரு கேவலமா ஒரு கீழ்த்தரமா நம்மளை எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு கடந்த 1.5 வருடங்களாக நீங்க ஆள்பட்டிருக்கிறீங்க இந்த மீனராசி என்பர்கள். என்ன செய்யறதுன்னே தெரியல, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சா நம்மளை ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளுடைய அவமானம் நமக்கு எப்போ தீரும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தையே காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு நேரத்துக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. கடந்த மே மாதத்துலேருந்து என்னைக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆனாரோ அன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள், நிறைய பேர் இடமாற்றம் செய்ததுனால தப்பிச்சிருப்பாங்க. உங்கள் அலுவலகத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடமாற்றம் செய்தவங்க எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் இடமாற்றம் செய்யாமல் நமக்கு எப்படி வேலை போகாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சர்வசாதாரணமாக இருந்திருப்பீங்க. அந்த மே மாதத்துலேருந்து நெருக்கடிகள் கொடுத்து அக்டோபர் மாதத்தில் உங்களையே ஒரு வேலையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக வேலை இழப்புகளுக்கு ஆளான இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். சில முயற்சிகளை எடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு 100% வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு காரண நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு நிறைய திருஷ்டி தோஷங்களின் மூலமாக எல்லாத்தையுமே நீங்க தான் குடும்பத்திற்காக பாடுபட்டு செய்கிறீங்க. அதனால அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக குடும்ப உறவுகள் மூலமாக அதிகப்படியான ஒரு திருஷ்டி தோஷங்கள்ன்றது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். எவ்வளவோ ஒரு பிரயத்தனம் எடுத்து சில விஷயங்கள்லாம் நீங்க உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் செய்யும் போது அதிகப்படியான ஒரு இழப்புகளையும் அவர்கள் மூலமாகவே சந்தித்தவர்கள் தான் இந்த மீன ராசி என்பர்கள். இதனால அந்த திருஷ்டி தோஷங்கள் நிறைய ஒரு எதிரிகள் தொந்தரவு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எதிரிகளினுடைய தொந்தரவு இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல கொஞ்சம் குறையிற மாதிரி குறையும், மீண்டும் ஒரு உதிக்கிற மாதிரி இந்த மார்ச் மாதத்துக்கு மேல உதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
இருக்கும். அதனால ரொம்ப கவனத்தோட உங்களுடைய ஒவ்வொரு அடியும் வரக்கூடிய அந்த 90 நாட்களுக்கு ஒரு கவனத்தோடு ஒரு நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்கள் மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஜென்ம சனின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். ஜென்ம சனி பார்த்திங்கன்னா அவங்கள வேலைக்கும் போக விடாது, அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு படிப்பையும் படிக்க விடாது. அந்த மாதிரியாக இரண்டும் கட்டானாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது, இல்லை ஒரு வெளிநாடு வாய்ப்புகளே வருது அப்படின்னா தாராளமாக இடம்பெயர்ந்துங்க. இப்போ தான் நீங்கள் குடும்பம் பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகவே ஆகாது. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் வருதோ வாய்ப்புகள் தாராளமாக 100% இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த மீனராசி அன்பர்களுக்கு வரும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாணவ பருவங்களுக்கு உங்களுக்கு அதிகப்படியான ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி நகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு பிரச்சனைகள், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவர் உங்களை அதிகமாக ஏமாற்றியிருப்பார். இது நாள் வரைக்கும் உங்களோட அன்போடு பாசத்தோடு இருந்தவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு வருடங்களாக 1.5 வருடங்களாக தகாத பழக்க வழக்கங்கள் மூலமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்னால உங்களை பிரியக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை. அவரை எவ்வளவோ நீங்கள் திருத்தி பார்க்குறீங்க, ஆனாலும் அதிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. அதனால ஒரு குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க இந்த மீனராசி அன்பர்கள். ஒரு மனதை பார்த்திங்கன்னா கல்லாக வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய கணவரனுடைய சொந்த உறவினர்கள் மூலமாக அந்த கணவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரிலாம் குடும்பம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள். அடுத்து பார்த்திங்கன்னா மனைவி பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு தான் சொல் பேச்சை கேட்காத ஒரு மனைவியாக தான் இருப்பாள். எந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிடிவாத குணம் இருக்கக்கூடிய ஒரு மனைவியாக தான் இருப்பாள் இந்த மீனராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீன ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 90 நாட்களுக்கு உங்களுக்கு அதில் ஒரு வெறுப்புணர்ச்சி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பயணிக்கிறார். ஜனவரி மாதமே பயணிக்கிறதுனால சில பேச்சுவார்த்தைகள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 9, 10, 11 இந்த மாதிரியான இடத்துல பயணிக்கும் போது இந்த புதன் பகவான் உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல நிவர்த்திகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. அதாவது இந்த மீனராசி என்பர்கள் ஒரு சில பேர் இந்த மாதிரியான தகாத உறவுகளில் ஈடுபட்டால் கூட நிறைய மீனராசி என்பர்கள் ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட்டில் தன்னுடைய காசை தொலைச்சிருக்கிறீங்க. ஒரு 15 வருஷமாக சேர்த்து வச்ச பணம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் கடந்த ஒரு நவம்பர், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ளே கடந்த ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு அதை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் வந்துடும். உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு நாள் நல்ல 20,000 ரூபாய் வருது, மறுநாள் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் இழப்புகள், இன்னொரு நாள் நல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் வர்ற மாதிரி ஒரு 70,000 ரூபாய் வரும். ஏன்னா அடுத்த ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து காலி. இந்த மாதிரியாக ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாக அதிகமான இழப்புகளை சந்தித்த நபர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியிலேயே ராகு பகவான் ஏதாவது ஒரு குழப்பமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இது கரெக்டு, அது ரைட்டுன்ற மாதிரியான ஒரு தீர்மானமான ஒரு விஷயங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய பலன்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அதில் போய் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்யணும்? உங்களுடைய முயற்சிகளில் வேறு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றத்தை வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து சந்திக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான
வழிபாடு பார்த்தீங்கன்னா, ஏன்னா குடும்பத்திலையும் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பணத்தை சொந்தமாக சம்பாத்திய பணத்தை இழந்த மீனராசி என்பவர்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் மீட்டெடுக்கணும். எப்படி நான் ஒரு ஆன் தி ஸ்பாட் இது எல்லாத்தையுமே செய்ய முடியும், எனக்கு ஏதாவது ஒரு மேஜிக்கோ இல்லை ஏதாவது ஒரு லாட்ரி இருந்தால் தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் சம்ஹார முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணணும். எந்த அளவுக்கு திருச்செந்தூரில் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கும், அதாவது ராஜ அலங்காரம் இருக்கும், குரு அலங்காரம் இருக்கும், எல்லா அலங்காரமும் இருக்கும். அதில் வந்து சம்ஹார முருகனுக்கு பேர் போன இடமே அந்த திருச்செந்தூர் தான். அங்கே தான் சூரசம்ஹாரம் எல்லாமே நடந்த ஸ்தலம். அதனால இந்த மீன ராசி என்பர்கள், ஏன்னா ராகு அங்கே பெயர்ச்சி இந்த 3 மாதத்தில் இருக்கிறதுனால கடைசி அந்த 3 தினங்கள் மிக அதிகமான ஒரு தொந்தரவுகளை அந்த ராகு பகவானும் செய்வார். அதிலிருந்து நம்ம வெளிவர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற போது திருச்செந்தூர் சம்ஹார முருகனை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ, அதாவது சம்ஹார முருகன்றது எல்லா ஆயுதங்களையும் வைத்து கொள்ளக்கூடியவர், அதே சமயத்தில் 6 கைகளை உடையவர். இந்த மாதிரியான அந்த சம்ஹார முருகனை நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு மிக உயர்ந்த ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய ஒரு முன்னேற்றங்கள் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த உங்களுடைய தசாபுத்தி பலன்களை சுய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.